இயேசு உண்டாக்குனதாக இருந்தால் இயேசு கொலையை வச்சுக்கிட்டு சித்தாந்தம் உண்டாக்க முடியாது. அவருடைய கொலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு அது பிறகுதான் மதம் உருவாகுது, பிறகுதான் வருதுன்னு அர்த்தம். இப்போ இயேசுடையதாக இருந்தால் அவர் என்னுடைய கொலையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வருவார்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? இல்லை இப்போ எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இயேசு வந்து அவர் இப்போ ஒரு இறைவனை வணங்குன்னு இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆமாம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிறீங்களே, ஏற்றுக்கிறோம். ஆமாம், இயேசுவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம். முகமது நபி சொன்ன போதனை தான் இயேசு சொன்னார், நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவங்கிறது எப்படி உண்டாகுதுன்னு கேட்டால் அதில் ஒரு பவுலடிகள்னு ஒருத்தர் ஒரு நுழைகிறார் உள்ள, சவுலும் அவருடைய பேர். பிறகு பவுலுன்னு பேரை மாற்றிக்கிட்டு இதை நுழைந்து கொண்டு இவர் அது கொல்லப்பட்டார்னு வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் கொல்லப்பட்டது எதுக்காக கொல்லப்பட்டார், உங்களுடைய பாவத்தை சுமந்து கொள்வதற்காக தானாக பலியானார்னு இவர் ஒரு கருத்தை விதைக்கிறார். இந்த கருத்து வந்து இயேசு விதைச்சது அல்ல, இயேசுக்கு பிந்தி வந்த இவர் விதைக்கிறார். அண்ணன் சொல்ல போனால் அவர் தானாவெலாம் பலி ஆகலை. இயேசுடைய அந்த பைபிள் அவங்க வச்சுக்கிற இந்த பைபிளில் படித்து பார்த்தா கூட அவர் ஓடி ஒளிகிறாரு, மலை உச்சிக்கு போயிடுறாரு, அவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க, எப்படியா தப்பிக்கத்தான் பார்க்குறாரு. பைபிளில் இப்படி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த காட்டி கொடுத்தாருன்னு அவங்க சொல்கிறாங்களே, யாரை காட்டி கொடுப்பாங்க? அவராக முன் வந்து பலியானார்னா காட்டியாக கொடுப்பாங்க? அவர் 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாருன்ட்டு அந்த கேளுங்கள் தரப்படும்னு பாட்டில் கூட சொல்லுவாங்க. 30 காசுக்காக வேண்டி காட்டி கொடுத்துட்டாங்கன்னு. அப்போ காட்டி கொடுத்தார்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அவராக பலியாகலை. இவங்க என்ன சொல்கிறார், பவுல் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் உங்களுடைய பாவங்களை மனிதர்கள் பாவியை பிறக்கிறார்கள் காட்டி கொடுத்தாங்கன்னா பைபிள்ல இருக்குது. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி சொல்லலை. காட்டி கொடுத்தாருன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க, அவர் தானா பலியானாரு என்ன எடுத்துக்கிறங்க. முரண்பாடாக தான் இருக்குது. முரண்பாடாக உள்ள தான் ஏற்றுக்குருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாருன்னு கேட்டால் அதை ஏற்றுக்கிட்டால் தான் கிறிஸ்தவமே. அதாவது நாமெல்லாம் பிறக்கும்போது பாவிகள், பிறவி பாவம்னு ஒன்று இருக்கிறது, அதுக்காக தான் அந்த ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது இயேசு சொன்னதா? இயேசு எப்படி சொல்லி இருப்பார்? இயேசுக்கு பிந்தி தானே உண்டாக்குறாங்க. அது எப்படி இயேசு சொல்லியிருப்பாரு. அது போக அப்ப வந்து இயேசு நோன்பு இருந்தாரா? ஏன்னா இயேசு கண்டிப்பா எங்க நம்பிக்கை எப்படி இயேசு நோன்பு இருந்தார். ஏன்னா முந்தி உள்ள எல்லாருக்கும் நோன்பு கடமையா இருந்ததுனால இயேசுக்கும் கடமை. எனக்கு அதுதான் இது. அதாவது ஆதாம் காலத்துல இருந்து நோன்பு இருக்கு. அப்படிதான் குர்ஆன் படி, குர்ஆனுடைய கருத்து ஆதாம் ஏவாலே நோன்பு இருந்து. ஆமா, எல்லாருமே நோன்புன்னு ஒண்ணு கடமை ஆக்கிட்டான் இறைவன் மனிதன். ஆனா அது